2012 பிப்ரவரி மாதம் முதல் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் இந்த பிரச்சனை நடக்குது. கேப்டன் உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதன் பிறகு கேப்டன் அசெம்பிளிக்கே வரல. இதை நான் அவரை தப்பாக சொல்கிறதுக்காக சொல்லலை. அதன் பிறகு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நான் அந்த சபைக்குள்ளேயே வரமாட்டேன்னு மாதிரி அவர் ஒரு மனநிலை, அவர் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரல. அதன் பிறகு என்ன கேப்டன் இல்லாத அந்த இடத்துல முழு சுமையும் என்னுடைய நீங்கள் தான் கொறடா. ஆமாம், என் மேலே எல்லாமே நான் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, கேப்டன் என்னெல்லாம் என்கிட்ட சொல்கிறாரோ அதை போய் நான் அங்கே சட்டமன்றத்தில் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அது அப்போ கடுமையாக அவங்கள அந்த அம்மாவை எதிர்த்தோம், கடுமையாக ஆர்கியூ பண்ணோம், எல்லாம் பண்ணணும். அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒட்டுமொத்த ஆளும் கட்சியாக இருந்தவர்களுடைய ஒட்டுமொத்த டார்கெட்டை நானாக மாறிட்டேன். ஓகே. அதனால் மிகப்பெரிய அளவில் பழிவாங்கப்பட்ட 2.5 வருஷங்க எனக்கு தெரிந்து இந்த அளவுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்எல்ஏ சட்டமன்ற வரலாற்றிலேயே நான் ஒருவனாக